ஹாய் எவ்ரிவன். இதுதான் காணாவாழை. திஸ் இஸ் நோன் அஸ் காணாவாழை. அதில் இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள், நல்லா தெரியும். நான் வந்து கீரை கடையல் செய்யல, மசியல் செய்யல. அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து துவையல் செய்ய போகிறேன். அதுக்கான பொருட்கள் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு வந்து தொலியோடு தான் போடணும். தொலியை எடுத்துகிட்டு போடுறது இல்லை. நான் எப்போவுமே குழம்பு கூட தொலியோடு தான் போடுவேன். ஏன்னா வந்துட்டு தொழிலில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் பூண்டோட தொழிலே சொல்கிறாங்க, வெங்காயத்தொழில். அதனால் பூண்டு அப்படியே போட்டுருவேன், நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஜீரகம், மிளகு மற்றும் புளி, தக்காளி இவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க போகிறேன். இப்போ அதை வதக்கி அப்படியே கீரையும் வதக்கி துவையலாக அரைச்சி இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். இதை முதல்ல போடணும்லாம் கிடையாது, அப்படியே வந்து எண்ணெயில் போடுங்க. அது நல்லா வதக்கி விடணும். இதாகிடுச்சு. இப்போது இந்த கீரையை போடணும். இந்த காணாவாழை கீரை ஒரு 2 பிடி அளவு. 2 பிடிக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஏங்க 4 தடவை கையை காமிக்கிறீங்க, 2 பிடிங்கிறீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சத்தெல்லாம் சேர்த்து ஒரு கையாக சொல்ல முடியாது. அதனால் இது 2 பிடி அளவு தான். இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நல்லா வதங்கின உடனே நீங்கள் வந்து துவையல் அரைச்சி சாப்பிட்லாங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் அக்கா வீட்டு சமையல் குறிப்பெல்லாம் கேட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ போடலான்றது எனக்கே கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ.